சென்னையில பெரும்பாலும் வந்து அர்பன் ஏரியாஸ்லயே வந்து கொடுக்கப்பட்ட ஃபார்ம்ஸ்ல இன்னும் 90% இன்னுமே அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கலன்ற ஒரு பார்வை இருக்கு. மக்கள் ரொம்ப அல்லோலப்படுறாங்க. அந்த பிரச்சனை இருக்குது ஃபேஸ் பண்ண. சென்னையிலே இந்த நிலைமைன்னா ஊர் பக்கம் நம்ம கோயம்புத்தூர், எங்க ஊர் தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப இதா இருக்குது, வேதனையா இருக்கு கேட்கும்போது. பினிஷ் பண்ணி கொடுக்கறது எப்பவுமே நம்மளுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னு சொன்னா லாஸ்ட் டேல தான் போய் கொடுப்போம். எதா இருந்தாலும் லாஸ்ட் டே தான். அது தமிழ்நாட்டு மக்கள் பழகிட்டாங்க. டிசம்பர் 30 வரைக்கும் நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கூட ஒன்னும் கொடுத்துருக்க மாட்டீங்க பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொடுத்துட்டேன். நிறைய பேர் லாஸ்ட் டே தானே 30ஆம் தேதி இருக்கே அப்படின்ற ஒரு இது இருக்கு. இவ்வளவு பேசுற நீங்க உங்க ஆதன் தொலைக்காட்சியில எல்லாம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மோட முக்கியத்துவம், அந்த ஃபார்ம் எப்படி வாங்குறது, எப்படி ஃபில் பண்றது எல்லாம் நீங்க போட்டு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுதுமே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்த பேசாம நீங்க ஆதனை வந்து தொடர்ந்து நெகட்டிவா பேசுறது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நீங்க உங்க தொலைக்காட்சியில நீங்க உங்களுடைய விஷயத்துல இந்த ஃபார்மோட நல்லது, இந்த ஃபார்ம் எப்படி மக்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது அது பிஜேபியோட திட்டம். இப்ப இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ஆபரேட் பண்ணி ஏதோ ஒரு அரசியலுக்கு உள்ள அரசியல் இங்க வந்து வாக்குகளை அறுவடை செய்வதற்கான தனதாக்கி கொள்ள பிஜேபி ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்குன்ற பயப்படுறாங்க. எஸ்ஐஆர்ன்ற ஒரு பூதன்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்ப நாளைக்கு வாக்குரிமை கூட போயிடும் போல தெரியுது நமக்கு, நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றாரு. என்னன்னா இது கிளாரிட்டியா இருக்கு. இது வந்து பூத் லெவல் ஆபீசர்ஸ் இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆபீசர் தான். இது ஒண்ணு பிஜேபி கண்ட்ரோல் இல்ல ஆபீசர் இல்ல, எல்லாரும் டிஎம்கே கண்ட்ரோல் இருக்க ஆபீசர்ஸ் தான் இந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்தியாலே ரொம்ப அதிகமான பூத் லெவல் ஏஜென்ட் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு. அதுலயும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எல்லா பூத்லயும் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க இப்ப வந்து எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா இதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்காங்க. நாங்க வேணா ஒரு 2 இடத்துல எங்க ஆதரவான வாக்குகளை மிஸ் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் விடலாமே தவிர ஒரு திமுக நிர்வாகிகள் கூட அவங்களுடைய ஆதரவான வாக்குகளையோ ஒரு வாக்குகளை மிஸ் பண்றதுக்காக விட மாட்டாங்க. களத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் டிஎம்கே வந்து இந்த எஸ்ஐஆருக்கு வேலை செய்யுது. அப்புறம் என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு பயம்? ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பார்த்து பயம் இல்லை. ஏன்னா டிஎம்கே பூத் லெவல் ஏஜென்ட் கண்டிப்பா ஓட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இப்ப பிஎல்ஓ ஆபீசர் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் டிஎம்கே கீழே இருக்காங்க. எஸ்ஐஆரை பார்த்து பயம் இல்ல. மக்கள் மனநிலையில மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா இப்பவே சொல்லிட்டா தேர்தல் முடிந்ததற்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி எங்களை வெற்றி பெறவில்லை, தேர்தல் கமிஷன் தான் எங்களை தோக்கடிச்சிருச்சு, எஸ்ஐஆர் தான் எங்களை தோக்கடிச்சிருக்குன்றதுக்கு இப்பவே ஒரு பிட்டு போட்டு வைக்கிறது. வேற ஒண்ணும் இல்லைன்னா நாளைக்கு தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் நீங்க பேச்சு கேட்கும் போது சொல்லணும்ல, அதுக்கு ஒரு பிட்டு போடுறதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி.